ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ ஃபெலன் கேக் தாங்க. இந்த கேக் வீடியோ நான் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. இதை செஞ்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் தான் இதில் ரொம்ப பெருசு. அது என்ன மிஸ்டேக்குன்னு பண்ணலாமா? நான் பார்த்த வீடியோவில் என்னமோ கரெக்டாக அளவுலாம் சொல்லியிருந்தாங்க. நான் உலகத்திலே புத்திசாலி அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட தான் மாவுலாம் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணலான்னு யோசிச்சு பிஸ்கெட்டில் செஞ்சிடலாம் கேக் பேஸு அப்படின்னு பார்த்து பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து அதில் செஞ்சேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய கேக் பாருங்களேன், நல்லா எரிமலை வெடித்து பல்லம் ஆணுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த கேக்கு. இதை கவுக்கும் போது கடவுளை வேண்டிகிட்டே இருந்தேன், எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேக் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை கவுத்துட்டு எடுத்து பார்த்தா இது நல்லா லேயராக இருந்தது. அந்த லேயர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அந்த கேரமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கேக் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்குமே. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னாங்க. நமக்கு எங்கே இதை பார்த்தோன்னே எப்படா சாப்பிடுவோமோன்னு இருந்தது. நாங்கள் உடனே சுட சுட தான் கட் பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த லேயர் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை கட் பண்ணிவிட்டு அந்த லேயரையே நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வச்சு பார்த்துருந்தேன். அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இது ஓவனில் செய்கிறதுக்கு 50 நிமிஷம் ஆகும். நான் குக்கரில் செஞ்சேன். எனக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. யாரும் தயவு செஞ்சு குக்கரில் இதை ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கேஸ் செலவாகும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.